वो अफ्रीका है, वो ये मिनी अफ्रीका है, जिसे जाम्बूर के नाम से नहीं जाना जाता है, मिनी अफ्रीका के नाम से जाना जाता है. குஜராத்தில் கீர் காடுகள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ரொம்பவே அடர்ந்த காடு, சிங்கங்கள்லாம் நிறைய வசிக்கிற காடுகள்னு. அந்த காடுகளுக்கு நடுவில் ஜாம்பூர்னு ஒரு வில்லேஜ் இருக்குது. அங்கே தான் வந்து ஆப்பிரிக்க பழங்குடியினர் மக்கள் வந்து வசிக்கிறாங்கன்னு சொன்னாங்க. தோற்றத்தில் இந்த இந்திய வாழ் பழங்குடி மக்கள் அப்படியே ஆப்பிரிக்கன் மாதிரி இருந்தாலும் பரிமாண வளர்ச்சி அடைஞ்சிருக்காங்களா இல்லை இன்னும் ஆப்பிரிக்காவில் உள்ள அந்த மக்கள் மாதிரியே இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு வீடியோக்குள்ளே வாங்க பார்க்கலாம். ஜாம்பூர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மினி ஆஃப்ரிக்கா. கிட்டத்தட்ட வந்து ஒரு 5000 குடும்பங்கள் வந்து உள்ள வசிக்குது. ஸோ அந்த ஜாம்பூர் உள்ளதை போய் தான் நான் பார்க்க போகிறேன். மினி ஆஃப்ரிக்கா அப்படின்னு சொன்னால் வந்து உங்களுக்கு வந்து எப்படி சொல்கிறது, கிட்டத்தட்ட வந்து ஒரு 400-500 வருஷத்துக்கு முன்னாடி போர்ச்சுகீசியர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களை வந்து அடிமையாக வந்து ஆஃப்ரிக்காவிலேருந்து வந்து இங்கே கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அவங்கள தான் நம்ம போய் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் அவங்களோட கலாச்சாரம் எப்படி, அவங்க வந்து இந்த சித்தி கம்யூனிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த சித்தி கம்யூனிட்டிக்குள்ளே தான் கல்யாணம் பண்ணுவாங்களாம். அதை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே உள்ளே போயிட்டு பார்க்கலாம். சவுத் இந்தியன் ஆஃப்ரிக்கन வசிக்கிறாங்களா அந்த இடத்துக்கு வந்தாச்சு ஜாம்பூருக்கு. मैं ऐसे मिलने आया था, ऐसे मिलने आया था जो देखने के लिए हम पता चला कि यहाँ पे अफ्रीकन लोग रहते हैं. இந்த கிராமத்துக்குள்ளே வந்ததும் மக்கள்லாம் என்னை பற்றி ரொம்பவே விசாரித்தாங்க. நீங்கள் வந்து வீடியோ எடுக்க வந்திருக்கீங்களா, நீங்கள் வீடியோ எடுக்க வந்திருக்கீங்கன்னா நல்லா ஊரெல்லாம் சுற்றி பார்த்துட்டு பொறுமையாக வாங்க அப்படின்னு சொன்னாங்க. ரொம்பவே வந்து கேஷுவலாக பழகுறாங்க. ஜாம்பூர் में क्या? हाँ, ये पूरा गांव घूम के आओ ना. ऐसे घूम के आओ. ओके. हाँ, ஸோ உள்ளே போய்ட்டு ஊரெல்லாம் பார்த்துட்டு வருவோம். அப்புறம் வந்து இங்கே மக்கள்லாம் பார்க்கலாம். இங்கே வசிக்கிற ஆப்பிரிக்க மக்களோட பிறப்பிடம் என்னவோ சவுத் ஈஸ்ட் ஆப்பிரிக்காவாக இருந்தாலும் ஹிந்தி குஜராத்தி ரொம்ப நல்லாவே பேசுகிறாங்க. இவங்களோட ஒரிஜினல் லாங்குவேஜான ஸ்வக்தியை 500-600 வருஷம் ஆனாலும் இன்னுமே மறக்கலை. இந்த ஜாம்பூர் கிராமத்தில் வசிக்கக்கூடிய ஆப்பிரிக்கன் பழங்குடியின மக்கள் சித்தி கம்யூனிட்டியை சேர்ந்தவங்க. சித்தி கம்யூனிட்டியை சேர்ந்த மக்கள் வந்து இந்தியாவில் 55,000 மக்கள் வந்து வசிக்கிறாங்க. கோவா, கர்நாடகா, மகாராஷ்டிரா, குஜராத் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இடத்துல இந்த ஆப்பிரிக்கன் பழங்குடியின மக்கள் வந்து வசிச்சுட்டு இருக்காங்க. தமிழ்நாடு से हाँ मैं यहाँ से जो मुझे இந்த ஊரை பற்றி அண்ணங்கிட்ட விசாரித்தப்போ இந்த ஊர் வந்து இன்னும் பெரிய ஊர், நிறைய ஆப்பிரிக்க குடும்பங்கள்லாம் வாழுது, உள்ளே போயிட்டு நிறைய மக்கள்லாம் இருக்காங்க, பார்த்துட்டு வாங்கன்னு சொல்கிறாங்க. இந்த சித்தி கம்யூனிட்டி மக்களில் ஒரு சில பேர் நிலமெல்லாம் வாங்கி சொந்தமாக விவசாயம்லாம் பார்த்துட்டு இருக்காங்களாம். இந்த கிராமத்தை வந்து பாதுகாக்கப்பட்ட கிராமமாக குஜராத் கவர்மெண்ட் வந்து அறிவிச்சிருக்கு. மக்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஓட்டுரிமையும் கொடுத்துருக்கு. குஜராத் கவர்மெண்டால் நிறைய உதவிகள் கிடைச்சாலும் இன்னும் நிறைய உதவிகள் கிடைச்சா ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்க பாரம்பரிய நடனமான கோமா டான்ஸை வந்து பார்த்திங்கன்னா இன்னும் இந்த மக்கள் வந்து மறக்கலை. நான் இந்த ஆப்பிரிக்க பழங்குடி மக்களை முதன்முறையாக பார்த்தது இந்தியாவில் உள்ள ராஜஸ்தான் பொக்ரான் மாவட்டத்தில் தான். அங்கே இவங்க வந்து மொருமோஸ் அப்படிங்கிற ஒரு ஃபெஸ்டிவலில் கலந்துக்கிட்டாங்க. இவங்களோட கோமா டான்ஸ் ரொம்பவே வந்து நல்லாயிருக்கும். गाँव इतना ही है कि और भी दूर है? और दूर है. अच्छा, यहाँ पे कितना परिवार रहते हैं आप? कितना परिवार? हाँ, 5,000 के बस. 5,000 परिवार है क्या लोग? लोग? हाँ, लोग हैं लोग. மோஸ்ட்லி வந்து குஜராத்தில் இருக்கிறதுனால வந்து குஜராத் தான் பேசுகிறாங்க. இந்த ஆப்பிரிக்க பழங்குடி மக்களோட நடனத்தை பார்க்கணுன்னா நம்ம வந்து ஃபெஸ்டிவல் டயத்தில் தான் வரணுமா, அப்போ தான் இவங்களோட நடனத்தை நம்ம வந்து பார்க்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொரு தடவை வாய்ப்பு கிடைச்சா நம்ம வந்து மறுபடியும் வரலாம். இப்போ இந்த நான் ஆப்பிரிக்க மக்களை வந்து கேள்விப்பட்டதும் நான் உடனே இவங்களை வந்து தேடி வந்தேன். இங்கே வசிக்கிற மக்களோட வீடுகள் மற்றும் உணவு முறை, கலாச்சாரம், அப்புறம் இவங்க பண்டைய காலத்து நடனம் வந்து பார்த்திங்கன்னா இன்னுமே சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. कितने रुपए दिखाऊंगा वो? चलो मेरे साथ. गाम बताओ. गाम दिखाड़िया. ஆப்பிரிக்கன் லோகெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே தான் வந்து விளையாண்டுட்டு இருக்காங்க. ஃபுல்லாக வந்து இது யாரும் எதுவும் சொல்ல மாட்டேங்கிறாங்க. எத்தனை குடும்பம் இருக்குது, எங்கெங்கே ஊருக்குள்ளே, நான் பாட்டுக்கு நடு ஊருக்குள்ளே வந்து நின்றுட்டுருக்கேன். ये गाँव कितना बड़ा है? ये छोटा सा ही है. இந்த ஜாம்பூர் கிராமத்தில் வசிக்கக்கூடிய ஆப்பிரிக்கன் பழங்குடியின மக்கள் சித்தி கம்யூனிட்டியை சேர்ந்தவங்க. சித்தி கம்யூனிட்டியை சேர்ந்த மக்கள் வந்து இந்தியாவில் 55,000 மக்கள் வந்து வசிக்கிறாங்க. கோவா, கர்நாடகா, மகாராஷ்டிரா, குஜராத் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இடத்துல இந்த ஆப்பிரிக்கன் பழங்குடியின மக்கள் வந்து வசிச்சுட்டு இருக்காங்க.
இந்த சித்தி கம்யூனிட்டி மக்கள் இவங்களோட கம்யூனிட்டிலேயே கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. வேறு எந்த கேஸ்ட்லையும் இவங்க கல்யாணம் பண்ணுறதில்ல. அதனால தான் இவங்களோட உடல் முகத்தோற்ற அமைப்பெல்லாம் இன்னமும் கூட ஆப்பிரிக்கனோட ஒத்து போகுது. இந்த மாதிரி சின்ன சின்ன சந்துகளாக இருக்குது. உள்ளே போயிட்டு இருந்தோம்னா வந்து நிறைய வீடுகள் இருக்குங்க. அவங்களுக்கு ஏற்ற மாதிரி கடைகள்லாம் வர்ற வழியிலே வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்ன பொட்டி கடைகள் மாதிரி இருக்குது. 4-5 கடை. அது வீடெல்லாம் எப்படி இருக்குன்னு பாருங்க. கீர் ஃபாரஸ்ட் அடர்ந்த காடு. இங்கேருந்து ரொம்ப தூரம்லாம் இல்லை, கிட்ட தான் இருக்குது. அங்கே வந்து நிறைய வனவிலங்குகள்லாம் இருக்கான். சிங்கம், கரடி, புலி, யானை அப்படின்னு சொல்லிட்டு. அந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் 2 நாளைக்கு அப்புறம் வரும். வீட்டு வாசலில் வந்து சப்பாத்தி எவ்வளோ பெரிய சப்பாத்தியை செஞ்சிட்ருக்கான்னு பாருங்கள். எவ்வளோ திக்னஸில் இருக்குது. வேகிறதுக்கே ரொம்ப டைம் எடுத்துக்கிறோம். வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள். இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்கள் வந்து இனிமேல் தான் இருக்குது. செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இதுக்கப்புறம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோவை. कैसे दिखेगा इसमें? हाँ दिखाता हूँ. ओ या केम छो? अब वो ये गांव इतना ही है कि और भी है? अभी है ना बड़ा. हाँ हाँ अच्छा बड़ा गांव है ये, बहुत बड़ा गांव. வீடு எப்படி இருக்குன்னு பாருங்க. சுவரெல்லாம் வந்து அந்த காலத்தில் நம்ம ஊரில் மண் சுவரெல்லாம் வச்சுருப்பாங்கல்ல, அதே மாதிரி தான் இருக்குது. யார்கிட்ட என்ன டீட்டெயில்ஸ் கேட்டாலும் வந்து பொறுமையாக சொல்கிறாங்க. हाँ इस साइड लेकिन गाँव नहीं है. नहीं इधर है. इधर है. वो सामने बोला. हाँ 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 वो बोला है. हाँ हाँ. இந்த ஆப்பிரிக்கன் பழங்குடி மக்கள்கிட்ட நிறைய கேள்வியில் கேட்டேன். அதில் ஒரு முதல் கேள்வி, நீங்கள் இதுவரை ஆப்பிரிக்கா போயிருக்கிறீங்களா, இல்லை ஆப்பிரிக்கா போகணும்னு ஆசை இருக்கா? அதுக்கு அவங்க சொன்ன பதில் என்னென்னா, நான் இதுவரை ஆப்பிரிக்கா போனதில்லை, ஆனால் போகணும்னு ஆசை தான். ஏன்னா எங்களோட முகத்தோற்றம் அவங்களோட ஒத்து போகும், ஆனால் எங்களுக்கு வந்து இந்தியா தான் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னாங்க. நான் கேட்ட 2வது கேள்வி, இந்த ஜாம்பூர் கிராமத்தில் எத்தனை ஆப்பிரிக்கல் குடும்பங்கள் வாழுது அப்படின்னு கேட்டதுக்கு 5000 மக்கள் வாழ்கிறாங்க அப்படின்னு சொன்னாங்க. 5-6 हज़ार परिवार. हाँ 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 सभी परिवार ही है. हाँ हाँ हाँ. எங்களுக்கு குஜராத் கவர்மெண்ட்லேருந்து இலவசமாக பள்ளிக்கூடம் கட்டி கொடுத்துருக்காங்க. அதில் நாங்கள் 12th வரையும் படிப்போம். விருப்பம் இருந்தால் மேற்படிப்புக்கு படிப்போம், இல்லை அப்படின்னா எங்களோட சொந்த தொழிலையே தாலாலா நகரத்தில் வந்து பண்ணிட்டு இருப்போம் அப்படின்னு சொன்னாங்க. घूमने के लिए अगर बाहर आए हो कि नहीं कभी? हाँ हम तो चाहते हैं कहीं भी घूमने मज़ा आ जाए. जब में गांधी हो तो जब तक जगह गांधी रहेगी तब तक फिरने चल जाएंगे. हाँ हाँ. गांधी खत्म तो गांव पे आ जाएंगे. जैसे अहमदाबाद से भी कभी बाहर गए हो? हाँ मुंबई, अहमदाबाद. हाँ हाँ. वो अफ्रीका है, वो ये मिनी अफ्रीका है. जिसे जाम्बूर के नाम से नहीं जाना जाता है, मिनी अफ्रीका के नाम से जाना जाता है. ठीक है ना? இந்த ஜாம்பூர் கிராமத்தில் வசிக்கக்கூடிய ஆப்பிரிக்கன் பழங்குடி மக்கள்கிட்ட பேசும்போது, முன்னெல்லாம் காட்டில் வேட்டையாடி பொழுதுபோக்கிக்கிட்டு இருந்தோம். ஆனால் இப்போ எங்களில் நிறைய பேர் அரசாங்க வேலையிலையும் மற்றும் சொந்த தொழில் கூட பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்களில் நிறைய பேர் ஆர்மியில் கூட இருக்காங்களாம். கிராமம் வந்து உள்ளே போயிட்டே இருக்குது. இன்னும் ரொம்ப பெரிய கிராமமாக உள்ளே வந்து எங்களை மாதிரி ஆட்கள் வந்து நிறைய பேர் நிற்கிறாங்க அப்படிங்கிறாங்க. அதாவது ஆப்பிரிக்கன் பீப்புள்ஸ் வந்து இன்னும் உள்ள பேர் நிறைய இருக்காங்களாம். ஸோ அதெல்லாம் போயிட்டு பார்த்துட்டு வாங்கங்கிறாங்க. நம்ம வந்து எவ்வளோ தான் டீட்டெயில்ஸ் கேட்டாலும் ரொம்ப பொறுமையாக அழகாக வந்து பதில் சொல்லிட்டு இருக்காங்க. ஹலோ பையா, கேம் சோ பையா. இந்த ஆப்பிரிக்கன் மக்கள் வாழ்கிற கிராமத்துக்குள்ளே ஏகப்பட்ட பெட்டி கடை இருக்குது. இந்த உட்காந்துருக்காங்கல்ல, இவங்களோட கடை தானே அது. இவங்களோட தாத்தாவோட தாத்தா அந்த காலத்தில் வந்து ஆப்பிரிக்காவிலேருந்து இங்கே வந்தவரான். பக்கத்தில் உள்ள ஆற்றுல மீன் பிடிச்சிட்டு இருந்தாங்க. அதை தான் இப்போ சமைக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். மீன் வாசம் வந்து ஹெவியாக வருது. இந்த இப்போ என் கூட வர்றால ஒரு பையன், இவன் தான் வந்து இந்த ஊரை சுற்றி காட்டுறதுக்காண்ட கூட்டிகிட்டு போயிட்டுருக்கான்.
ये ये गाड़ी सब पहली बार देख रहा हूँ. பைக் வந்து நம்ம சொன்னால மாடிஃபைட் பண்ணி வச்சுருப்பாங்க. நீங்கள் பாருங்கள், போகும்போது இதில் தான் போகணும். வரும்போது வந்து இந்த மாதிரி வண்டியில் தான் வரதா இருந்துச்சு. இந்த மாதிரி கம்பியில் கை வச்சு பார்த்தேன், செம்ம ஹீட்டாக இருந்துச்சு. சரி 10 ரூபா 20 ரூபா அதிகமாக போனாலும் பரவாயில்ல, ஆட்டோலேயே அந்த மாதிரி வேறு ஆட்டோலேயே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்து அப்படி வந்தேன். हाँ केम छो? तो मजा में आई हो गया और उसके बाल देखो, उसके बाल. हाँ हाँ इसके बाल तो देख रहा हूँ. बड़े साले के बाल. इधर चलो ऑमलेट. हाँ हाँ यहाँ से ही हो जाएगी भाई यहाँ से भी चलना. यहाँ से चल. घर गिर ऐसे ये पत्थर कहाँ से लाते हैं ऐसा? ये पत्थर यहाँ पे जो होते हैं. வீடெல்லாம் வந்து கல் அடிக்கி தான் வச்சு கட்டி வச்சுருக்காங்க. சொல்லப்போனால் வந்து மினி ஆஃப்ரிக்கா, இந்தியா கிடையாது, சாரி இந்தியாவில் உள்ள மினி ஆஃப்ரிக்கா. मेरे साइड मत हाँ சின்னதாக ஒரு கோவில் மாதிரி இருக்குங்க மரம். அந்த வீடெல்லாம் வந்து ரொம்ப அந்தளவுக்குலாம் கிடையாது. எப்படின்னா வந்து சின்ன சின்ன கல்லெல்லாம் அடுக்கி வச்சு அந்த மாதிரி தான் கட்டியிருக்காங்க. பாருங்கள், ரொம்பவே நல்லா இருக்குது இந்த ஆப்பிரிக்க கிராமம். நான் இவ்வளோ நாளாக குஜராத்தில் இருந்துட்டு இப்படி ஒரு இடத்த வந்து பார்க்காம மிஸ் பண்ணியிருக்கேன். அகமதாபாத் வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த ஆப்பிரிக்கன் கிராமத்துக்கு வந்து பாருங்கள். உண்மையிலே இங்கே உள்ள மக்கள் ரொம்பவே ஈஸியாக பழகுறாங்க. बहुत ही छोटा. बहुत ज़्यादा. हाँ ये भाई दमन ना से. दिख रहा है तो दिखाई दे रहा है कि नहीं? देखो अभी स्क्रीन से दिखा. कहाँ पे आए? इधर ऐसे घूमने कहाँ आया. जाओ आप? तुमको दमन. धूप नहीं लगता? तुमको धूप नहीं लगता? धूप तो बहुत लगता है भाई. तो तू क्यों नहीं हमारा करती? धूप तो बहुत लगता है. बात था तो वही क्यों नहीं? तो हूँ क्यों इन्हें सुना? सर 20,000 નો કેમેરો છે. 20,000 इंडिया जांबू गैर मिनी अफ्रीका मिनी अफ्रीका हाँ. राहुल बाबू गाँव बहुत अच्छा है. गाँव अच्छा है. अच्छा लगा. हाँ अच्छा लगा. जो तुम्हारा विषय ये आप ये टाइम पास. चलिए ओके ओके बाय बाय. बोलो हाय बोलो. ஸோ கேஸ் எப்படி இருந்தது ஆஃப்ரிக்கன் மினி ஆஃப்ரிக்கன் வில்லேஜ் இந்தியாவில்? இது எங்கே இருக்குது அப்படின்னா ஜுனாகாத், அதாவது அகமதாபாத்லேருந்து ஜுனாகாத்லேருந்து நம்ம ஜாம்பூர் அப்படிங்கிற ஒரு இடத்துல தான் இருக்குது. வீடியோவில் எல்லா டீட்டெயிலையும் சொல்லியிருப்பேன். நான் வந்து வேறு எதுவும் வீடியோவில் வந்து இம்ப்ரூவ் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா கமெண்டில் சொல்லுங்கள், நான் வந்து இம்ப்ரூவ் பண்ணிக்கிறேன். ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்மளோட சேனலில் வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆற்றுல வந்து மீன் பிடிச்சிட்டு இருக்காங்க, போய் பார்க்கலாமா? मछली कहाँ है? अभी तो इतना पानी में कैसे रहेगी? சரி கைஸ், நம்ம இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். வீடியோ பிடிச்சிருச்சுன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் சேனலுக்கு வந்து லைக் பண்ணுங்கள்.